நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டுகிற உம்முடைய மேலான அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உம்முடைய நீடிய பொறுமைக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமோ எண்ணிக்கொள்கிறோம். பாடல் வேளை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமோ எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் கவனமாய் உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி சீர்பட்டு ஆண்டவரே உமக்குள்ளே ஓங்கி வளர எங்கள் ஓருக்கு உதவித்தாரும். மீட்புரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிய பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவதாக இது ஒரு புதிய பாடல் புஸ்தகத்தில் இல்லை, நாம் ப்ரொஜெக்டரை பார்த்து பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆண்டவருடைய மேலான அன்பையும் இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதைகள், நம்மை ரட்சித்து அவரை நம்மில் வைத்த அவருடைய நேசம், அப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி ஆனந்த களிப்போடு நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்து இந்த பாடலை பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே, நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நாம் அடுத்ததாக நம் பாடல் புஸ்தகத்தில் 420வது பாடல். எங்கோ வாழ்ந்து தெரிந்து நம் வாழ்க்கை பாவத்தின் பாதையிலே நடந்து போயிருந்தோம் அப்படின்னா முடிவு அழிவாக தான் இருந்திருக்கும். ஆனால் அழிவுக்கு நேராக சென்றிருந்த நம்மையோ அவர் தூக்கி எடுத்து நம்மை அவர் தேடி வந்து, தாழ்மையில் இருந்த நம்மை அவர் தேடி வந்து நம் கண்ணீரெல்லாம் துடைத்து கரம் பற்றி நடத்துகிற நல்ல தகப்பனாக நம்மளோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய உத்தமத்தையும் அவர் அன்பையும், அந்த தெய்வ அன்பை நாம் ருசித்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன் தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஒன்றை
நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். அப்பா, உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆம், கடைசியாக பாடல் 250 நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்றைக்குமே ஆண்டவர் என்னைக்கு நம்ம வாழ்வில் பிரவேசித்தாரோ எல்லா காரியங்களையும் சந்தோஷமாக மாற்றுகிற நம்ம ஆண்டவராக தான் இந்த நாள் வரைக்கும் அன்பின் ஆண்டவராக, அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற ஆண்டவராக நம்மளோட இருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் தேறி வரும் பொழுது எல்லா காரியங்களும் மாறி, எல்லா காரியங்களும் விடுதலை அடைந்து சந்தோஷமுள்ளவர்களாக வாழும்படியான ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் வச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவும் அதை விசுவாசத்தின் அறிக்கை செய்கிற வண்ணமாக அமைந்திருக்கிற இந்த பாடலை எல்லோரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதை பாடும் பொழுது எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றே எல்லோரும் தங்களுக்கென்று எடுத்து பாடலை பாடுவோம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார்,
உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். என் கண்ணீர் துடைக்கின்றார், என் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து வீடும். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல வழி செய்வார், நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். முழுமையாய் மனம், முழுமையாய் மனம் திரும்பிவிடு, முற்றிலும் வாழ்வை ஒப்புக்கொடு. முழுமையாய் மனம் திரும்பிவிடு, முற்றிலும் வாழ்வை ஒப்புக்கொடு. வேண்டாத அனைத்தையும் விட்டுவிடு, ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று. வேண்டாத அனைத்தையும் விட்டுவிடு, ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று. நாம் ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று, நீ ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த பாடல் பாடினது மாதிரி ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் உண்மை உள்ளவராகவும் நம்மை கைவிடாத ஆண்டவராகவும் தான் நம்ம வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அநேக குழப்பங்கள் எல்லாத்திற்கும் பதில் தந்து, எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையை கோணலாக இருந்த பாதையெல்லாம் மாற்றி சீராக நேரான பாதையில், நீதியின் பாதையில் நடத்தும்படியான நல்ல ஆண்டவராக நம்மளோட எப்பொழுதும் இருக்கிற நம்ம ஆண்டவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய உண்மையும் உத்தமத்தையும் எண்ணி இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதையிலும் எண்ணி ஆண்டவரை உயர்த்தி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க கடவும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாள் வரைக்கும் இது எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அதை எதை எண்ணி துதிக்க முடியும் ஆண்டவரே? எல்லாத்தையும் ஆண்டவரே எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் நன்மைக்காகவே இருக்கிறதே. அதற்காக நன்றி. நீர் மாறாதவராகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீர் உண்மையுள்ளவர் என்ற பண்பு எங்கள் வாழ்க்கையில் மாறாததாக நாங்கள் பார்க்கும்படியாக, நாங்கள் ஆண்டவரே சாட்சி கூறும்படியான ஒரு வாழ்க்கையை தான் எங்களுக்கு வச்சிருக்கிறீங்களா, அதற்காக நன்றி நன்றி. எங்கள் மீது ஆண்டவரே நீர் இரக்கமும் கிருபையுமாய் இருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை தள்ளாத தகப்பனாக, தள்ளாத தேவனாக இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருந்தீங்களே, அதற்காக நீ இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. முடிவு பரியந்தம் நீர் எங்களை நடத்துவீர் என்று அறிந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, கனி தரும்படியாக நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலக தோற்றத்திற்கு முன்பே எங்களை அறிந்த ஆண்டவராய் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் நீரே எங்களுக்கு திட்டம் தீட்டி எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்க, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக நன்றி. ரத்தத்தினால கழுவப்பட்ட அப்பா நாங்கள் அந்த பாக்கியத்திற்காக நன்றி. நாங்கள் நீதிமான் என்று உடைய சபையில தேவனே உம்மை ஆராதிக்க முடியாமல் துதிக்க முடியாமல் எங்களுக்கு நீ தகுதிப்படுத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இதயத்தின் ஆழத்தில் நம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ. கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி 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 நன்றி.
நாம் ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் அந்த சுருக்கமாக துதிகளை இருக்கும். இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டுன்றது விடுதலையாக்கி காப்பாற்றப்பட்டு தேவ கோபாக்கினைக்கு மாத்திரமே தகுதியாக இருந்த நம்மையும் அவர் ரட்சித்து இந்த பூமியில் ஒரு அழகான ஒரு பாதையில் தான் நம்ம ஆண்டவர் நம்ம நடத்தி வந்துட்டு இருக்கிறார். ஆவியில் மறுபிறை படைந்து அப்படின்றது ஒரு அழகான ஒரு பண்பு. அது அந்த நான் ஆவியில் புதிதாய் பிறந்து ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ், நான் மறுபடியும் பிறந்து வாழ்வேன் என்பதே ஒரு மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பது உண்மையிலே ஒரு அழகான, அது யாருமே நமக்கே தெரியும், யாரும் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இருக்காது. நமக்கே தெரியும் இது நான் அல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனிதன் இருந்தான், அது பழைய மனிதன். ஆனால் இப்பொழுதும் நான் ஒரு புதிய மனிதனாக மாறி இருக்கிறேன். என்னுடைய ஏக்கம், என்னுடைய வாஞ்சை எல்லாமே தெய்வம் யார், தெய்வத்தை அறிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவரை அறிஞ்சுக்கொள்ளணும், இன்னும் ஆண்டவரை பற்றி இன்னும் நான் கேட்டு அவரை பற்றி நான் அறிஞ்சு நான் அவரை போல மாறணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு தாகமாக இருக்கிற ஒரு பண்பு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். நமக்கு இந்த நாள் வரைக்கும் விரும்பி செய்த பாவமாக இருக்கும், ஆனால் இனிமே அது அந்த சோதனை இருந்தாலுமே அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெறுக்க தன்மை இருக்கும். ஒரு பக்தர் இப்படியாக சொன்னார். அதாவது ஒருவர் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் இல்லை, நான் வர வழியில் என் மேலே ஒரு பெரிய லாரி ஏறிடுச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக உட்காந்தாருன்னா அது எவ்வளவு கேளிக்கைக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். அப்படி தான் ஆண்டவரோடு என்கவுண்டர் பண்ணி உண்மையிலே நான் அந்த என்கவுண்டர் எனக்கும் ஆண்டவருக்கும் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து மறுபடியும் பிறந்தவனாய் நான் பூமியில் இந்த வாழ்க்கையில் வாழ்கிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமுமே இல்லாமல் எப்படி அந்த சகோதரர் ஒருத்தர் லாரியில் அடிபட்டு வந்திருந்தாருன்னா நார்மலாக அப்படி உட்கார முடியுமா? அதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்றதே அதுக்கு ஒரு சிம்டமே இல்லாமல் நான் மறுபடியும் பிறந்துக்கிட்டேன், நான் ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நம்மளே ஏமாற்றிக் கொள்கிறவரும் இந்த பூமியில் உண்டு. அதை அறிஞ்சு அப்படிப்பட்ட டிசப்ஷன், அப்படிப்பட்ட வஞ்சனையிலிருந்து நம்ம விலகி உண்மையிலே நான் மறுபடி பிறந்து அடைந்திருக்கும் பொழுது அது பயங்கரமான ஒரு தாக்கத்தை எனக்குள்ளார ஏற்படுத்தும். அது என்ன ஒரு இதுனா, நமக்குள்ளார மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மேலவும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தகுதியே இல்லாத என்னை நேசித்த அவருடைய அன்பை நாம் பெற்றிருக்கும் பொழுது அந்த அன்பை பிறருக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கிற அழகான ஒரு இடத்துல தான் இந்த வாழ்க்கையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். பொதுவான கான்டெக்ஸ்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இது ஏன் சொல்ல வந்திருக்குன்னா, பொதுவானபடியே இயேசுவை ஒரு உலகத்தான் எப்படி அறிந்து வைத்திருக்கிறான் என்பதையும் நம்ம கவனிக்கணும். ஒரு உலகத்தான் என்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே கடவுள் ஒவ்வொரு பாதையில் நடத்துகிறார். ஒவ்வொருத்தவங்க லைஃப்பும் வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் என் லைஃப்பில் எனக்கு தெரியும் கடவுள், இது உண்மையிலே கடவுள் தான், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பது ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கையாக தான் அது தெய்வம் இயேசு என்பதை கடைசியில் அறிஞ்சு கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில் கடவுளை அறிஞ்சு கொள்கிறாங்க. ஒரு முறை நான் சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும், ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த உலகத்தில் எல்லாரும் பாருங்கள் சார், எல்லாருமே ஒரு பயங்கரமாக ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதுலேயே தான் ஓடிட்டுருக்கிறாங்க, முகத்தில் உண்மையான ஒரு சிரிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு இதில் தான் ஓடிட்டுருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு மூல காரணர் அவரை தான் எனக்கு தெரியும். அதனால் நான் ஒரு இடத்துல சில காரியங்களை எடுத்து பேசும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவரும் ரொம்ப காரியங்களை கேட்டு அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது அவருடைய அறியாமை நிமித்தம் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது அந்த ஆள் ஒரு மேஜிக் தான் சார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த ஆளுன்னா ஆண்டவர் தான் சொல்கிறாரு. அறியாமை நிமித்தம் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாலும், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் நடந்ததை ரீகால் பண்ணி திரும்ப எடுத்து வைத்து, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்தது, இது இயேசு தான் செய்தார் என்பதை அறிந்து அந்த ஆள் ஒரு மேஜிக் தான் சார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உண்மையிலே எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு பொதுவான விதத்தில் அறிந்திருந்து அவர் சந்தோஷமாக அந்த காரியத்தை எடுத்து சொன்னார். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு மேலே போயிட்டு ஒரு பைபிள் எடுத்துகிட்டு கொடுத்த பிறகு சந்தோஷமாக வாங்கிட்டு, எனக்கு தெரியும் சார் நீங்கள் அதை தான் எடுக்க போனீங்கன்னு, தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டார். இப்படி பொதுவான முறையிலேயே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் அறிந்திருக்கும் பொழுது நம்ம நேச்சுரலாக அதை பிரதிபலிக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம். ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் ஒரு காலத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கையின், புதிய ஏற்பாட்டின் ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோமா, அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேனா? என் முகம் எல்லா இடத்துலையும் போகும் பொழுது அந்த மனுஷனும் அழுகிறான், இந்த ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிற அந்த மனுஷனும் அழுகிறான், அவனும் சண்டை போடுறான், ஆண்டவரை அறிந்தேன் மனுஷரை சொல்லுகிற இந்த மனுஷனும் சண்டை போடுறான். இப்படி காமனாக எல்லாமே
அவன் ஒரு இடத்துக்கு போகிறான், இவன் ஒரு இடத்துக்கு ஆராதிக்க போகிறான், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நம்ம வஞ்சிக்கிற ஒரு இடத்துல தான் இருப்போம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கை வந்ததிலிருந்து அது எவ்வளோ பெரிய மகிமை நமக்கு தந்திருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். இதை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அது வெறும் எழுத்துக்குரியதாக இல்லாமல் அது ஆவிக்குரியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். நான் உண்மையிலே அது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படி தான் இருக்கும். அது அப்படி தான் கடைசியில் எப்படி இருக்குது? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நான் உண்மையிலே உயிரடைந்தவனாக இருக்கிறேன்ன்றதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். உண்மையிலே நான் ஆண்டவரோடு இருந்து அப்படிப்பட்ட இப்படி நம்ம கேட்குற ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி படிப்போம். 8வது வசனத்தில் இருக்கும். அது 7, 8, 9 படிங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. போதும். அப்போ வார்த்தை அந்த எக்ஸோடஸில் நம்ம இதில் யாத்ராகமத்தில் நம்ம படிக்க முடியும். மோசே போய் தேவனிடத்துல சந்தித்து அவர் அந்த டேப்லெட்ஸை வாங்கிட்டு வரும் பொழுது அவர் முக பிரகாசம் பயங்கரமாக இருக்கும். அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட நெருங்கிறது கூட அந்த ஜனங்கள் பயப்படுவாங்க ஃபஸ்ட்டு. அப்படிப்பட்ட பிரகாசம் அப்படிப்பட்ட பிரகாசம் எப்படிப்பட்ட ஊழியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பிரகாசம் நிறைஞ்ச அந்த க்ளோரி, ஏன்னா அந்த க்ளோரி நம்ம படிக்க முடியும். அது இட் வாஸ் ஃபாலிங் அவே, இட் வாஸ் ஃபேடிங் அவே. அது கலைந்து போகக்கூடிய ஒரு மகிமையாக இருந்த அந்த ஒரு இடமே அதுவே அவ்வளவு மகிமை என்றால், நாம் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நான் எதெல்லாம் செஞ்சு நான் ரட்சிக்கப்பட்டு கொள்ளலாம். எனவே மார்ட்டின் லூதரை பற்றி நமக்கு தெரியும். அதாவது அவர் உண்மையான புதிய ஏற்பாட்டின் உண்மை சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக தேவனை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு, கடவுளை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு அவருக்கு. கடவுள் உண்மை என்பதை அறிந்திருந்தார், அதை குறித்து ஒரு பயம் இருந்ததுனால் அவர் தன்னையே அடித்து கொள்வார் என்று நம்ம அதை அவரை குறித்து படிக்கிறோம். அவர் தன்னையே அப்படிப்பட்ட நான் என்னுடைய பாவம், ஏன்னா எழுத்தின்படி தெரியும் இது தப்புன்னு, ஆனால் அதை செய்யாமல் அவரால் இருக்க முடியல. சில இடத்துல தவறும் பொழுது, பாவத்தை செய்யும் பொழுது அவர் தன்னையே அடித்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துலையும் தன்னையே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கொள்ள, ரொம்ப குளிர் இருக்கும் போது தன்னை பொருத்தி கொள்ளாமல் வேணும்னே அந்த குளிரை சகிச்சு அதை என்னுடைய பாவத்துக்கு நான் எனக்கு கொடுக்குற தண்டனைன்றது போல நினச்சி தவறான பாதையில் நடந்து ஒரு நாள் அவர் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிற ஒரு உண்மையை அறிஞ்ச உடனே, நான் ஆண்டவரை விசுவாசிச்சேன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் என் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், நான் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை, அவரே பரிகாரி அப்படின்னு அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் விசுவாசிக்கும் பொழுது என் பாவம் எல்லாம் கழுவப்பட்டு நான் நீதிமான் என்ற ஒரு இடத்துக்கு நான் மாறுறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு கடவுள் என்னை இது வரைக்கும் பாவமே செய்யாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு பண்பை, அழகான ஒரு பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறான்ற சத்தியத்தை, உண்மையை வேதத்திலிருந்து அறிஞ்ச உடனே அவளுக்கு அவ்வளோ விடுதலை ஆயிடுச்சு. அவர் பெரிய ஒரு மாற்றத்தை, ஏன்னா அந்த காலத்தில் ரோமன் கத்தோலிக்க இடத்துல இருந்தது எல்லாமே எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஆக்கினைக்குள்ளாக இருக்கிற காரியங்களாகவும் வேதத்தின்படியாக சரியான பாதையில் இல்லாத ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே விசுவாசத்தினால் நீதிமானாகப்படுகிற ஒரு உண்மையை அவர் தான் அங்கே ஒரு பெரிய பாண்டேஜ்லேருந்து வெளியே எடுத்து அந்த உண்மையை வெளியே உலகத்துக்கு சொல்ல ஆரம்பித்தார். அது நிமித்தம் நிறைய எதிர்ப்புகளையும் சந்தித்தார். இப்படிப்பட்ட நான் தேவனுடைய நீதியை என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன். நான் ஆண்டவர் எப்பயுமே அங்கே மோசேயோ சீனாய் மலையில் அது ஒரு சம்பவம் அவருக்கு நடந்தது. நமக்கோ என்றைக்குமே அவருடைய சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு பாக்கியத்தை தான் இந்த பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். மோசையை குறித்து ஃபஸ்ட்டு ஒரு காரியம் பார்த்துட்டு வருவோம். அதே எக்ஸோடஸில் அவர் 34வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோன்னா, யாத்ராகமம் 34வது அதிகாரம் 29-30. மோசே சாட்சி பலகைகளை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அப்போ எதனாலன்றது, அவர் த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ் ஷோன் வைல் ஹி டாக் டு தேம். ஆண்டவரோடு பேசுகிற சம்பாஷித்த அந்த நேரத்தில் அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திரும்ப இறங்கி வந்ததுக்கப்புறம் அவங்க ஜனங்கள்லாம் அதெல்லாம் பார்த்து முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, எப்படி இவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அதை குறித்து ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு.
அப்புறம் அடித்து அவரை குறித்து பார்க்குறோம். அப்போ 34வது வசனத்தில் படிங்க. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படி உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டவதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு போதும் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். ஆனால் இந்த க்ளோரியை தான், இந்த க்ளோரி வந்து இட் வாஸ் ஃபெயிலிங் அவே. இது வந்து நம்ம இங்கே திரும்ப 2 கொரிந்தியரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த க்ளோரி வந்து இட் டிட் நாட் ரிமைன், இட் வாஸ் பாசிங் அவே. 11வது வசனத்தில் படிங்க. 11 2 கொரிந்தியர் 3:11. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. ஒளிந்து போகிற அந்த மகிமை இது வந்து மோசே பழைய உடன்படிக்கையில் அந்த எழுத்தின் பிரகாரமாக அவர் அந்த ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரோடு பேசி ஆண்டவர் சொன்ன காரியத்தை எழுதி வரும்பொழுது அவர் முகத்தில் இருந்த அவ்வளோ பிரகாசம், அது ஒரு ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கோ இப்போ இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு, மோசே இருந்தது இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்பதாக, ஆனால் இயேசு வந்ததுக்கு பிறகு நமக்கு இருக்கிற பாக்கியம் என்னன்றது ஒரு அழகான ஒரு காரியம். ஏன்னா நான் ஆவியில் மறுபடைப்படைந்து தேவ ஆவியானவர் என் கூட இருக்கிற ஒரு அழகான ஒரு பண்பு. அந்த ஆண்டவர் நமக்கு வந்து அந்த திரைச்சிலையை கிழித்தது என்னென்னா, நான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது எல்லாருமே போக முடியாது பழைய உடன்படிக்கையின் காலத்தில். ஆனால் நமக்கோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவ பிரசன்னத்தில் அவர் சமூகத்தில் போய் நிற்பதற்கு தகுதிப்படுத்தக்கூடிய அவருடைய நீதி, தேவன் அவரை விசுவாசத்து நிமித்தம் எனக்கு வந்த நீதியினால் நான் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் போய் நின்று களி கூர்ந்து எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவன் எடுத்த முதல் நாள்லே 100% பெர்ஃபெக்ட் ஆகிறதுன்னு கிடையாது. அவன் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல போய் அவன் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு வரும்பொழுது அவன் பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுகிற அழகான ஒரு பாதையில் தான் நிற்கப்படுகிறான். அந்த பாதையில் மகிமை மேல் நம்ம மகிமை அடைவான்னு சொல்லி அடுத்து வர காரியங்களில் படிப்போம். நம்ம மகிமை மேல் மகிமை, க்ளோரி டு க்ளோரி, எப்படி கிரேஸ் டு கிரேஸ்ன்னு படிக்கிறோமோ, கிருபை மேல் கிருபை பெற்றுன்னு படிக்கிறது மாதிரி நம்ம மகிமையின் மேல் மகிமை பெறுகிற அழகான ஒரு வாழ்க்கையில் தான் ஆண்டவர் இங்கே நம்மளை வச்சிருக்கிறார். அந்த ஒரு புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தோடு புதிய உடன்படிக்கையின் இந்த ஸ்லாக்கியத்தை என்ஜாய் பண்ணி தான் இந்த பூமியில் நம்ம ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை வாழணும். இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ளார ஏதோ ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டு என்னை கொள்ளுகிற அந்த எழுத்தை எடுத்து வைத்து கொண்டு இந்த பிரமாணத்தின்படி நான் நடக்கலையே, நான் இப்படி இருக்கேனேன்னு தன்னையே பார்த்து கொள்ளுகிற அந்த இடத்துல போய் மாட்டிக்குவோம். ஆனால் when you turn to the Lord அப்படின்னு சொல்லி படிப்போம். இந்த காரியத்தில் இந்த 16வது வசனத்தை 3வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அந்த கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இந்த முக்காடு எதை குறித்து போட்டிருக்குன்னா, என் இருதயத்துக்கு மேலே இருக்கிற முக்காடுன்னு சொல்லி தான் முன்னாடி படித்தோம்னா தெரியும். அது ஏதோ முகத்தில் இருந்து அது வந்து ஒரு சிம்பாலிஃபிகேஷன் இருந்தாலும் உண்மை என்னென்னா, என் இருதயத்தில் ஒரு முக்காடு போட்டு தான் நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் நான் போய் விழுந்துருவேன். அப்படி இல்லாதபடி நான் புதிய உடன்படிக்கையின் பாக்கியம் என்னென்னா, எப்பயுமே அவர் சமூகத்தில் போய் என்னால் நிற்க முடியும். ஏனென்றால் எனக்கு என்னுடைய நீதியினால் கிடையாது, நான் தேவ நீதியை பெற்றவன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையான இருக்கிறனால அவருடைய நீதியினால் நான் போய் எப்பயுமே அவருடைய சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. திஸ் இஸ் அ காஸ்பல். இது வந்து பெரிய ஒரு சுவிசேஷம். எப்பயுமே கடவுளோடு இணைந்து இருக்க முடியுமா? எப்பயுமே அவரோட நான் பேச முடியுமா? மோசே எப்போ போய் ஆண்டவர்கிட்ட போய் பேசிட்டு அவருக்கு பேசும் பொழுது அவர் முகப்பிரகாசம் அதிகமாக, அவர் முகம் பிரகாசித்தது அவருக்கே தெரியல, அவ்வளோ அழகாக பிரகாசிச்சு. அதை வந்து அவர் போய் என் முகம் பிரகாசிக்குதுன்னு யார்ட்டையும் சொல்லலை. அவர் அதை இறங்கி வரும்பொழுது சுற்றி இருக்கவங்களே பார்த்தே அதை அறிஞ்சு கொண்டாங்க, இவர் முகம் இவ்வளோவாய் பிரகாசிக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உண்டாச்சு அவங்களுக்கு. ஏன்னா அதுதான் உண்மை. தேவனோடு நம்ம எப்பயுமே அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு ஐக்கியப்பட்டு அவரோடு அந்த ஃபெலோஷிப்பில் நம்ம வாழும் பொழுது, அவருடைய சமூகத்திலே வாழக்கூடிய அந்த பாக்கியத்தில் இருக்கும் பொழுது என் முக பிரகாசம், என் இருதயத்தில் அவ்வளோ ஒரு பூரிப்பு, எப்பயுமே ஒரு சந்தோஷம். யாருமே எந்த நேரத்திலும் எந்த நிலையிலையும் வந்து இவனை வந்து பார்த்து இவன் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்களேன்று பார்க்கக்கூடிய தெரியாத அளவுக்கு ஏன் இவனுடைய இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் சோர்வால் இருந்திருக்கணும், இந்த சூழ்நிலையில் இவன் கஷ்டப்பட்டு அழுதுட்டில் இருந்திருக்கணும். ஆனால் ஏன் இவன் இந்த ஒரு நபர் வந்து சந்தோஷமாக வாழ்கிறார், எப்படி இந்த நபர்னால ஒரு சந்தோஷமாக வாழ முடியுது, அவர் முகத்தில் இப்படி ஒரு பிரகாசம் காணப்படுது அப்படின்றதுக்கான ரகசியமே இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற இந்த அழகான ஒரு சுவிசேஷன் தான். அது இந்த 18வது வசனத்தில் அழகாக போட்டிருக்கும். 18வது வசனத்தை 17, 18 ரெண்டையுமே படிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதை தான் மறுரூபப்படுகிறோன்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் கிறிஸ்டியன் லைஃபே கிடையாது. ஒருவேளை டிரான்ஸ்ஃபர்மேஷனே இல்லை அப்படின்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிடையாது. அதாவது அது கிறிஸ்தவன் என்று தன்னை ஏமாற்றிக் கொள்கிற ஒரு இடத்துல தான் இருப்பான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி சொன்னான்னா. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மறுரூபப்படுகிறது, நான் மாறக்கூடிய ஒரு தன்மை. முதலாவது நான் சொன்னது மாதிரி ஒரு லாரியில் அடிபட்டவன் எப்படி சாதாரணமாக வந்து நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கையில் ஆண்டவரோடு நான் என்கவுண்டர் பண்ணி என் வாழ்க்கையை ஆவியில் மறுபிறப்ப அடைந்திருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை மறுரூபமாயிருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டே என் வாழ்க்கை வந்து மறுரூபமாயிருக்கும். அந்த மறுரூபமாகி என் வாழ்க்கை அப்படியே நிற்கிறது கிடையாது, மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து என் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது போன வருடத்தில் கண்ட இந்த ஸ்டீஃபனை இந்த வருடத்தில் பார்த்தா இந்த வருடத்தில் ஒரு வேறு நபராக தான் காண முடியும். இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு சுவிசேஷம். நம்ம வாழ்க்கை நம்மை குறித்து கண்டு நம்மை சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் ஒன்று உண்மை என்னென்னா, வி ஷுட் டர்ன் டு த லார்ட். இந்த 16வது வசனத்தில் படித்த மாதிரி ஒருவன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் ஆண்டவர் இடத்துல திரும்பினாதான் இந்த வெயில் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், இந்த முக்காடு எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் நிற்கும் பொழுது எப்பொழுதும் நான் ஆண்டவர் இடத்துல திரும்பி வாழுகிறவனாய், ஒரு வேளை விலகினா கூட உடனே ஆண்டவர்கிட்ட திரும்பி, ஆண்டவர் கடவுளே ஆண்டவரே என்னை விட்டு நான் விலகி போயிட்டேனே என்னை மன்னிங்கன்னு சொல்லி உடனே திரும்பக்கூடிய அந்த ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் உடைய எப்பயுமே வாழ்ந்தோம் அப்படின்னா அவர் சமூகத்திலேயே எப்பயும் எந்த நிலையிலையும் இருந்து நாம் வாழ்க்கையில் பிரகாசம் உள்ளவர்களாக வாழ்கிறது மாத்திரம் இல்லை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே இருப்போம். எல்லா காரியங்களும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நான் அடுத்த அதிகாரத்தில் கூட அதை படிக்க முடியும். அழகாக எல்லாத்தையும் படிக்க தியானிக்க டைம் இல்லாட்டினாலும் 16வது வசனத்தில் போட்டிருக்கும். 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என் புறம்பான மனுஷன் அழிஞ்சுக்கிட்டே போனாலும் என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தான். இதுதான் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நின்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்கே இதே 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தையும் ஒரு தடவை படிப்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். என்னுடைய ஆண்டவரை என் முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரியே வச்சு அவர் சமூகத்திலேயே இருந்து அவர் கூடயே இருந்து நடக்கிற அந்த பாதையில் அவரை போலவே என்னை மாற்றுகிற ஒரு பாக்கியத்தை, இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த காஸ்பலை, இந்த குட் நியூஸை, இந்த சுவிசேஷத்தை நம்ம ஒருத்தரும் உணராமல் இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் நம்மையே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய மார்ட்டின் லூதர் எப்படி தன்னையே அவர் காயப்படுத்தி கொண்டாரோ, முதலாவது ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக தன்னையே காயப்படுத்தி கொண்டாரோ, அதே பாதையில் நம்மளும் ஃபிசிக்கலாக நம்ம காயப்படுத்தாட்டினாலும் நம்மளையே நம்ம ஒரு காண்டம்னேஷன்லேயும் மனசாட்சி நம்மளையே நம்ம குத்தப்பட்டு எப்போ பார்த்தாலும் குத்தி ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ்லேயே எப்பயுமே உட்காந்துருக்கிற ஒரு இடத்துல நம் இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாமலும் போயிடும். அநேகரை இந்த பிரகாசம் அவர்களை கண்டு அவர்களை இழுக்கக்கூடிய இந்த பூமியில் எத்தனையோ பேர் கடவுளை பற்றி சரியான அறிவு இல்லாதபடி இருக்கிறனால அவங்க கடவுளை எப்படியோ நினச்சிருக்கிறாங்க. கடவுள் கண்ணை குத்திரும் நினைக்கிறாங்க, இல்லை கடவுள் என்னை இப்படிலாம் நான் செஞ்சாதான், எப்படி மார்ட்டின் லூதர் ஃபஸ்ட்டு தப்பாக புரிஞ்சிருந்தாரோ நான் என்னையவே எப்படி நான் காயப்படுத்திக்கணும் நான் பண்ண பாவத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்படி செய்கிற ஒரு இடமா இருக்கட்டும். இப்படியே கடவுளை பற்றி அறியாமல் எத்தனையோ தவறான விதத்தில் வழியில் நடந்து போயிட்டு இருக்கிறவங்க, நாம் தேவனை பற்றி சரியாக அதை அறிந்து அவரோடு எப்பொழுதும் மோசே எப்படி சீனாய் மலையில் ஒரு டைமில் அவர் கொடுத்த அந்த இன்சிடென்ட் மாதிரி என் வாழ்க்கையில் தினமும் அந்த இன்சிடென்ட் இருக்கும். என்றைக்குமே நான் அவர் கூட வாழ்ந்து என்றைக்குமே அவர் இடத்துல ஓடிடணும். எந்த சூழ்நிலையானாலும் இருக்கட்டும், நான் இடர்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட உடனே எந்திரிச்சு ஓடி அவர் சமூகத்தில் நான் நிற்கும் பொழுது அவர் என்னை கழுவி எப்பொழுதும் நான் அவருடைய பிள்ளையாக அவர் சமூகத்திலேயே வாழ்ந்து எனக்கு என் இருதயத்தில் ஒரு முக்காடு எதுவுமே இல்லாமல் ஆண்டவரோடு எப்பயுமே இருந்த அந்த முகப்பிரகாசம், அந்த இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை நான் பெற்றவனா என் வாழ்க்கை பிரதிபலித்து அநேகரை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கிற ஒரு வாழ்க்கையாக தான் இந்த வாழ்க்கை அமையும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் ஒரு பாக்கியத்தையும் நம்ம ஒருவரும் இழந்துராதபடி நாம் வாழ்க்கை உண்மையாகவே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான்றதை செக் பண்ணி, இல்லைன்னா அவரை விசுவாசிக்கிற யாருக்குமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவர் என் இரட்சகர் என்று விசுவாசித்து அவரை சொந்தமாக்கி கொள்கிற அந்த ஆட்டோக்காரர் அன்னைக்கு சொன்னது இயேசுவை பற்றி அறிந்த ஒரு அறிவை சொன்னார். ஆனால் அதை அவருக்கு நின்று சொந்தமாக்கி கொண்டால் அவர் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும். எல்லாரும் கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறதும் இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, அவரை நான் விசுவாசித்து எனக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரேன்னு சொல்லி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஒரு புதிய மனிதனாய் நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி
ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்தை நான் தொடங்குறேன். அந்த தொடக்கத்திலிருந்தே முடிவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, மகிமை மேல் மகிமை அடைந்து அவரோடு எப்பயும் அவரோடு பேசி அவரோடு இடைப்பட்டு அவர் கூடயே இதயத்தில் அவரையே நான் தரிசித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நான் வாழும் பொழுது மகிமை மேல் மகிமை அடைந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை போலவே மாறுகிற ஒரு அழகான ஒரு பாக்கியத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கையை நம் சபையாய் ஒருவரும் இதை ஒரு நிர்விசாரமாய் விட்டுவிடாதபடி இந்த வாழ்க்கையை நோக்கி எல்லாரும் நாம் இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தில் நடக்க கடவோம். ஆமேன். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது வசனத்திலே படிக்கிறது போல 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது, எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எந்த ஒரு பகுதியையும் ஒரு எழுத்தின் பிரகாரமாய் நாம் வாழ முயற்சி செய்கிற ஒரு இடம் என்பது அது ஒரு நாளும் மறுரூபம் அடைகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்லாது. மாறாக ஒரு பாரத்தையும் ஒரு குற்ற உணர்வையும் அப்படிப்பட்ட ஒரு கேடான ஒரு இடத்தில்தான் அது கொண்டு செல்லுகிறதை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த 17வது வசனத்திலே 16வது வசனத்திலே படிக்கிறது போல நம்முடைய நிலையை ஆண்டவர் உணர்த்தும் போது மனம் திரும்பி அவரிடத்திலே அவருக்கு நேராக நாம் திரும்பும்போது அவருடைய பலனை கேட்டு ஆண்டவரே நான் இதிலே மாற வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் திரும்பும்போது தேவன் அந்த இடத்திலே அவருடைய பலனையும் அவருடைய கிருபையும் தந்து அதிலே மறுரூபம் அடைகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்லும்படியாக உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நடத்தி செல்கிற ஒரு வாழ்க்கை என்பது அது வெறும் எழுத்தின் பிரகாரமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையைப் போல் இல்லாமல் அதிலே அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் உணரும்படியாக தேவன் உதவி செய்வார். அதுபோன்ற ஒரு மறுரூபம் அடைகிற அந்த மகிமை மேல் மகிமை பெறுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் அந்த வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுதந்திரித்து வாழ உதவி செய்வார்னு நான் நம்பிக்கையை இருக்கிறேன். ஆமென். சகோதரன் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எடுத்துக்கொள்கிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிற இதில் பேசுகிறப்ப முதல்ல எடுத்த உடனே நம்ம மோசஸ் காலத்திலேருந்து சகோதரர்கள் எப்படி தேவனுடைய மகிமை மக்களுக்கு பிரசன்னமானது என்று சொன்னாங்க. அதை காண எல்லோரும் பயந்தாங்க. அது ஒரு முக்காடு தேவைப்பட்டுச்சு அந்த மகிமை பக்கத்தில் நெருங்கி போகிறதுக்கு. அத்தகைய ஒரு நிலைமையிலிருந்து இயேசு பிறக்கும்போது மத்தேயுவில் சொல்கிறாங்க இமானுவேல் அப்படின்னு சொல்லி அவர் பேரிட்டு தேவன் நம்மோடு காட் வித் அஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராரு. அவர் இயேசு நம்மை விட்டு பிரிந்து போகிறப்ப பரிசுத்தாவியானவரை கொடுக்கும்போது அவர் தேற்றரவாளன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு எல்லா குற்றத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்து உங்களை உணர்த்தி வழி நடத்துவார்னு சொல்லி நம்மளை ஒரு இன்னும் தேவனிடத்தில் ஒரு நெருங்கிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தேவன் நம்மளை வைக்கிறாரு. அத்தகைய ஒரு மிகப்பெரிய பேருள்ள ஒரு இடத்துல வைக்கிறாரு. ஆனாலும் நான் நிறைய நேரம் பைபிள் படிக்கிறப்ப அதில் உள்ள கட்டளைகளை மட்டும் படித்து லீகலிஸ்டிக்காக இதை பின்பற்றினா நான் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருப்பேன், இதை பின்பற்றாட்டி நான் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் மட்டும் இருந்து ஒரு ரிஜிடான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வளைந்து கொடுக்காத தேவனிடத்தில் சென்று அவரோட கட்டளைகளை அவரோட ஆவியின் வெளிச்சத்தில் பார்க்காம என்னோடய சுய அறிவின் மட்டுமே நிதானித்து அதை பின்பற்றணும் இருக்கிறப்ப அது நான் ஒரு பரிசெயனை போல் நான் வாழ ஆரம்பிக்கிறேன். எல்லாவற்றையும் மற்றவங்களையும் நியாயந்து இருக்கிறவனாகவும் என்னை மேன்மையானவனும் கருதுகிறான ஒரு மோசமான வாழ்க்கைக்குள்ளே போகிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் தேவன் தாமே அவரோட டெய்லி ஒரு ஃபெலோஷிப்பில் அந்த ஆவியானவரோட ஒரு உறவில் நம்ம இருக்கிறப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறதே ரொம்ப டைனமிக்காக மாறுது. எப்படி ஒரு ஸ்டாட்டிக்காக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேவன் எவ்வளோ அன்பானவர் என்பதும் நமது ஒவ்வொரு குறைகளையும் குற்றங்களையும் அவர் எவ்வளோ நேர்த்தியாய் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் ஆனாலும் மட்டாய் தண்டித்து எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நடத்துகிறார் என்பதையும் பார்க்கும்போது அது தேவன் நம்மில் இரக்கம் காட்டி அன்பு கூர்ந்தது போல் நம்மளும் மற்றவர்களிடத்தில் அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு பெரிய வழியும் தேவன் நமக்கு காமிச்சு கொடுக்குறார். அந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரவும் தேவன் உதவி செய்கிறார். ஸ்டான்லி அங்கிள் நிறைய இடத்துல சொல்லுவாங்க இந்த ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப்பில் ஸ்பிரிட் பிரிங்ஸ் கன்விக்ஷன் நாட் கண்டம்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழ் எப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்கறது ஆவியானவருடைய வேலை இல்லை, ஆனால் பாவத்தை குறித்து உணர்த்துதலை குறித்து நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துறது தான் ஒரு தேவ ஆவியானவர் செயல்படும் செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
அத்தகைய ஒரு ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் தேவனுடைய சமூகத்துக்கு வரவே நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறி இருந்து பாவத்தை விட்டு விலகி போகணும் அப்படின்ற ஒரு ரீஸ்டார்ட் எனக்கு இருந்தாலும் சில பாவங்கள் என்னை ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அந்த பாவங்களில் நான் நிலைச்சிருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கோ இல்லை சர்ச்சுக்கு போகிறதுக்கோ ஒரு ஃபெலோஷிப் போகிறதுக்கோ நான் பயந்துருக்கேன். ஆனாலும் தேவன் தாமே கிருபையாய் அந்த பாவத்தை குறித்து உணர்வை கொடுத்து அதை தொடர்ந்து அறிக்கை செய்து அதை முழுமையாக விட்டுவிட நிறைய இடங்கள் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அதை குற்ற உணர்ச்சிக்குள்ளே தள்ளி அந்த பாவத்தை பூட்டி வைத்து அதோடு வாழ்கிறதுக்கான வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அதையும் விட்டு தேவன் தர்ற கிருபையிலும் இரக்கத்திலும் மென்மேலும் வளர்ந்து அதை பின்னோக்கி அதை போட்டுட்டு முன்னாடி நோக்கி நடக்கிற ஒரு மேன்மையான வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குது. அத்தகைய வாழ்க்கையை தேவன் அருளி செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதில் மேலும் மேலும் எல்லாரும் வளர தேவன் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன், நம்பிக்கை இருக்கிறேன். சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி உள்ளவனாக இருக்கேன். சில வார்த்தைகள் சில தியானங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க ஆவியின் மனுஷனை ஒரு உற்சாகத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்துக்குள்ளே துள்ளி குதிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் தான். இப்போ சொன்னது மாதிரி அவர் எனக்கு அளிக்கப்பட்ட பவுல் எழுதும் போது எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஊழியம்னு சொல்கிறது, அதாவது எனக்காக தேவன் கொடுத்த ஊழியம்ன்றது உயிர்ப்பிக்கிற ஊழியம், நீதியை படிப்பிக்கிற ஊழியம், மகிமையுள்ள ஊழியம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளெல்லாம் இது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. உயிர்ப்பிக்கிற ஊழியம், அது எவ்வளோ சாவுக்கினமான ஒரு இடத்துல நான் இருந்தாலும் அது என்னை உயிர்ப்பிச்சிரும். அந்த ஊழியம் மகிமைக்கு நேராக மட்டும் தான் நடத்தும், நீதியின் பாதையில் தான் நடத்தும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மகிமையான ஊழியம்னு சொல்கிறதெல்லாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதர் நம்ம மூத்த சகோதரர் ஷேர் பண்ணது மாதிரி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மட்டும்தான் வரான், வேறு எதுக்கும் வரல. அவனோட டியூட்டியே அதுதான். என் பிதா என்னுடைய ஆவியானவர் என்கிட்ட வர்றதெல்லாம் என்னை உயிர்ப்பிக்கிறதுக்கு மட்டும்தான், என்னை நிலைநிறுத்துறதுக்கு மட்டும்தான், என்னை சாட்சியாக நிறுத்துறதுக்கு மட்டும்தான் அப்படின்ற வார்த்தை அதுக்கு மட்டும்தான் அவர் போராடுறது. அநேக நேரங்களில் நம்ம இவ்வளோ நேரம் கேட்டது மாதிரி கூட எழுத்தின் பிரகாரமாக எடுத்து வச்சுட்டு இதை நான் செய்யலை அவ்வளோதான், தேவன் என்னை கைவிட்டுருவார், தேவன் அங்கே குச்சியோடு நிற்பார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய முட்டாள்தனம். மனம் திரும்ப விரும்புகிறார், அதில் துளியளவும் மாற்றம் இல்லை. ஆனால் மனம் திரும்பினா அடுத்த நிமிஷம் மனம் திரும்ப ஏவுறதும் அவருடைய ஆவியங்களை நெருக்கி ஏவுகிறதுன்ற வார்த்தையின்படி எல்லாமே மனம் திரும்பி நான் நீதியின் பாதையில் போகணுன்றதுக்காக தான் அவர் அவ்வளோ முயற்சி பண்ணுறாரே தவிர மற்றபடி அல்ல. நானும் ஒரு சூழ்நிலையில் ஒரு மோசமான ஒரு விஷயத்தில் திரும்ப ஒரு 100 தடவைக்கு மேலே விழுந்து அவ்வளோதான். அப்போ எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு வார்த்தை உண்டு, இதுக்கு மேலே கர்த்தட்ட போகிறது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஒரு சின்ன சத்தத்தை நான் கேட்க முடிஞ்சது. நீ திரும்ப என்கிட்ட வருவ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூன்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும்போது அடுத்த நிமிஷமே அவர்கிட்ட ஓடி அங்கே அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலையை கண்டதெல்லாம் அவர் அப்படிப்பட்டவர் தான். பாவத்திலே ஏறி என் கூட வான்னு சொல்லவே இல்லை, நான் உனக்கு ஜெயம் தரேன், என்கிட்ட மட்டும் நீ வந்துருன்னு சொல்கிற அந்த அன்பான வார்த்தைகள்லாம் அற்புதமானது. அவர் நம்மளை கைவிடுறதுக்காக இல்லை, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. தனக்குத்தானே பிரிஞ்சிருக்கிறதுனா என்னை அவர் பிரித்து வச்சு என்றைக்குமே பார்க்குறதில்ல, என்னை நிலைநிறுத்துறதுக்காக தான் அவர் எல்லா நேரமும் என் கூட செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறார். அது நீதியின் பாதையில் தான் அந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கும்போது அவ்வளோ நீதியை கொடுக்கும். 9வது வசனத்தில் நீதியை கொடுக்கும் ஊழியம், 11வது வசனத்தில் நிலைத்திருக்கும் ஊழியம், இதெல்லாம் சொல்லும்போது அந்த அழகாக நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்மளுடைய ப்ராமிஸ் ஆகி வச்சுருந்தோம் 5வது வசனத்தில், எங்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குன்னா அது எங்களால் உண்டானது இல்லை, அது தேவனால் எங்களுக்கு உண்டானது, அவர்னால தான் நாங்கள் எங்களுக்கு இருக்க எல்லா தகுதியும் அப்படின்னு சொல்கிற இடம்லாம் அது ரியாலிட்டி, அதுதான் உண்மை. அதாவது கேட்டுக்கும் மோசத்துக்கும் நரகத்துக்கும் ஆக்கினைக்கு பாத்திரமாக இருந்த நம்ம எல்லாரையும் அழைச்சி அவர் நீதியின் பாதையில் கொண்டு போகிறாருன்னா சோர்ந்து போகிறதுக்காக இல்லை, நிலச்சி நிற்கிற ஊழியமாக, உயிர்ப்பிக்கிற ஊழியமாக, அநேகருக்கு ஒளியாக இருக்கிறதுக்காக தான் அழைச்சிருக்காரு. அதில் அநேக வழிகளை நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் என்ன அவர் செப்பனிட்டு, நான் ஏற்கனவே ஒரு தடவை அறிக்கையிட்ட போது மொத்த உலகமும் என்னை கைவிட்டும் போது கர்த்தர் மட்டும்தான் தூக்கி பிடிச்சி இது வரைக்கும் என்னை நடத்திட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் நடத்திட்டு வந்ததை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டாகும். அது திரும்பி பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். தியானிக்கிறது, கர்த்தர் நம்மளை நடத்திட்டு வந்த விஷயத்தை தியானிக்கிறதே அற்புதமான விஷயம். இன்னும் இருக்க இடங்கள்லையும் கர்த்தர் இந்த நீதியின் பாதையிலேயே அந்த உயிர்ப்பிக்கிற இடத்துலையே என்னை கொண்டு வந்து நிறுத்தி அவர் முற்றுமுடிய ரட்சித்து அவர் வரும்போது அவரோட சபையாக எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தரை நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கேட்ட வார்த்தையில் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அது இந்த வாசித்த 2 குழந்தையர் 3ஆம் அதிகாரம் கொஞ்சம் கருத்தூன்றி வாசித்து தியானிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். நாட் ஜஸ்ட் டுடே, இன்று மாத்திரமல்ல, நீங்கள் ரிட்டர்ன் ஹோம் வீட்டுக்கு போகும்பொழுதும் கூட அதை ஆழமாய் நீங்கள் வைத்து தியானிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். அதை முழுவதும் விளக்கி சொல்வதற்கென்றால் ஒரு ஸ்டடி தான் எடுக்க வேண்டும்.
ஆனால் we can take the cream, அதில் உள்ள மேலான உள்ள எல்லா பாலில் உள்ள எல்லாம் திரண்டு அது பட்டராய் எண்ணெயாய் மாறுவதைப் போல், நெய்யாய் மாறுவதைப் போல் we must take the cream, that அந்த க்ரீமை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், what was not in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று now we have in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற மேன்மைதான். ஆகவே இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீப்புள் லைக் மோசே கீழே இருந்த பக்தர்கள் எல்லோரும் ஜனங்களும் என்று சொல்லவில்லை. கோராவுடைய வீட்டிலே கூட கோரா அவன் தேவனுக்கு விரோதமாக இருந்தான். கோராவின் புத்திரர்கள் தேவனோடு இருந்தான். கோராவின் புத்திரர்கள் கர்த்தருக்கு சங்கீதம் பாடினார்கள். கோரா முரட்டாட்டம் செய்தான். ஆகவே ஐ ஆம் நாட் சேயிங் தட் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீப்புள் என்று சொல்லும் பொழுது ஒரு விதமாய் நான் நடந்து கொண்டு அவளை நான் சொல்லவில்லை. ஒரு காட்லி பீப்புள், so many godly people there. அதை 1 கொரிந்தியர் எபிரேய 11 நிறைய நாம் வாசிக்கிறோம். அதுபோன்று அவர்கள் பெற்றிராத ஒரு மேன்மை என்னவென்றால், அவர்கள் இங்கே இப்பொழுது வரும்பொழுது நாங்கள் பெற்றிராத மேன்மை பெற்ற ஜனங்கள் என்று உங்களை பார்க்க வேண்டாமா? அப்படி இல்லாமல் இது என்ன, நாங்கள் பெற்ற ஒரு மகிமை கூட பரவாயில்லை போல இருக்கிறதே, இவர்கள் மகிமையை பெற்ற ஜனங்களைப் போல் இல்லை என்று எண்ணிக்கொண்டு போனால் அது துக்கம் அல்லவா? ஜஸ்ட் இமேஜின் தேட், அப்படியே ஒரு இமேஜினேஷனை வைத்து பாருங்கள். த ஓல்ட் டெஸ்டமென்ட் இது அப்படி தான் மாறி மாறி அவர் எழுதுகிறார். அந்த பழைய உடன்படிக்கை, அந்த பழைய அந்த ஆகமங்கள், பழைய ஊழியங்கள் என்றெல்லாம் அவர் எழுதும் பொழுது அதற்குரிய ஜனங்கள் இங்கே வந்து விட்டார். they will be perhaps seeing everybody, எல்லோரையும் பார்க்கும் பொழுது சிலரை கண்டு ஒரு மகிழ்ச்சியடைய கூடும் என்பது உண்மையாக இருந்தாலும், பட் சம்டைம் when you see some people there, what is this, எங்களை விட மோசமான ஒரு மக்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறார்களே, they are not even like us, நம்மை போல் கூட இவர்கள் இல்லை என்று இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஜஸ்ட் திங்க் அபவுட் தேன், அப்படி யோசித்து பாருங்கள். ஆகவே ஐ வாண்ட் டு மேக் ஏ டிஃபரன்ஸ் தேன், ஒரு வித்தியாசத்தை நீ அறிய வேண்டும் என்பதற்காக இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீப்புள், பழைய ஏற்பாட்டு ஜனங்களை விட வித்தியாசமானவன். ஆகவே இதுபோன்று வார்த்தையில் ஏராளம் இந்த கொட்டி கிடக்கிறதை இந்த 2 கொரிந்தியர் அந்த 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர் என்ன அவர் சொல்லுவார், நான் அந்த பாசிங் க்ளோரி, அந்த கடந்து போகும் மகிமை என்று அவர் அதை கூறி, நமக்கோ என்ன இருக்கிறது என்று 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். சிறந்த மகிமை. என்ன மகிமை? இட்ஸ் நாட் ஆர்டினரி க்ளோரி. சிறந்த மகிமை இந்த புதிய உடன்படிக்கையிலே இயேசுநாதரை கொண்டு வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ சபையிலே சிறந்த மகிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மச் க்ளோரியஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. ஸோ மச் க்ளோரி தேன், அளவிட முடியாத மகிமை என்று கூட அதை சொல்ல முடியும். பின்பு அவர் சொல்லுவார், அந்த ஒளிந்து போகும் மகிமை என்று பழைய ஏற்பாட்டை வைத்து அவர் சொல்லிவிட்டு நிலைத்திருக்கும் மகிமை என்று சொல்கிறாரே பாருங்கள். அந்த 11ஆம் அந்த வசனத்திலே இது என்ன மகிமை? அபைடிங் க்ளோரி. இதெல்லாம் வாசித்து நீங்கள் பார்த்திருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களே வாசித்து பார்த்திருந்தால் யூ வுட் ஹேவ் பின் சேலஞ்ச், அதை குறித்து நீங்கள் சவாலிடப்பட்டிருப்பீர்கள். அதெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் கண்டிருந்தால், எப்படி உன்னித்து நீங்கள் பார்த்துருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதுமே சும்மா பார்ப்பதற்கு என்று அல்ல, உற்று நோக்கும்படி தான் வேத புத்தகம் அழைக்கிறது. அந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று நோக்குங்கள் என்று எழுதியிருக்கிறது. பீப்புள் ஜஸ்ட் see the outside, வெளியே மாத்திரம் பார்க்கிறார் அல்லாமல் உற்று நோக்குவதில்லை. அவர்கள் தங்களுடைய சமையலுக்குரிய காரியங்களை சிலர் உற்று நோக்கிற சில பெண்கள் இருக்கிறார்கள், பிஸ்னஸை உற்று நோக்கர்கள் இருக்கிறார்கள், பணமாக சம்பாதிப்பதில் அதை உற்று நோக்கி பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். கரிமே கண்ணாக இருப்பார் என்று சொல்கின்றதை போல் உலகத்தில் என்னென்னமோ காரியங்களை உற்று நோக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இதை உற்று நோக்கி இருந்திருந்தால் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை உற்று நோக்கி பார்த்து, வாட் அ க்ளோரியஸ் லைஃப், எவ்வளோ அற்புதமான ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி இறைவன் என்னை இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக இந்த புதிய உடன்படிக்கைகளை தந்தளிக்கிறார் என்ற தட் சேலஞ்ச், அந்த சவாலை உள்ளத்தில் பெற்றிருந்தால், ஹல்லேலூயா, இயேசுவை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது உற்று நோக்கி பாருங்கள். வாட் அ க்ளோரியஸ்
லைஃப் ஹி ஹேட், அவர் வாழ்க்கையில் எவ்வளோ மகிமையான வாழ்க்கையை பெற்றிருந்தால் நாமும் அவரை நோக்கி பார்த்து திரளான மேகம் போன்ற மற்ற சாட்சிகள் இருக்க அவரை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோட கூட என்ன துன்பங்கள் வந்தாலும் அவமானத்தை எண்ணாமல், துன்பங்களை எண்ணாமல், பாவிகளால் வந்த விரோதங்களை எண்ணாமல் அவரை நோக்கி பார்த்து அவர் அடைந்த எல்லையை அடையும்படி நாடி பின்தொடர்ந்து ஓடுங்கள் என்று அவர் சொல்கின்ற அந்த அழைப்பு இருக்கிறதே, அந்த அழைப்பை பெற்றவன் தான் ஓடிக்கொண்டே இருப்பான். அழைப்பை பெற்றவன் தான் சபையிலே மகிமையுள்ள ஒரு சகோதரனாக இருப்பான், மகிமையுள்ள சகோதரியாக இருப்பார்களே அல்லாமல் இவர்கள் ஓல்ட் டெஸ்டமென்ட் அந்த மக்களை கூட சவால் விடுவதற்கு முடியாதவர்களாக இருந்தால், மோர் தென் தேட் அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்டை விட என்று சொல்வதற்கு இயலாதவர்களாய், மச் க்ளோரியஸ் என்று சொல்கிற அதிக மகிமை என்று அவர்களுக்கு சொல்ல ஒன்றும் இல்லை என்று சொன்னால், நிலைத்திருக்கும் மகிமை என்று அவர்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றால், தே ஸ்டில் லிம்ப் அண்ட் லிம்ப் அண்ட் லிம்ப் என்றும் நொண்டி 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 நடந்து வருகின்ற வாழ்க்கையாக இருந்தால், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து ஸ்டாண்டர்டின் படியே அந்த எலியாக கேட்டான், இன்னும் நீங்கள் நொண்டி நொண்டி ரெட்டிப்பாய் நடந்து வருவது என்ன? ஒரே தீர்மானம் எடுத்து யாரை பின்பற்ற வேண்டும், பாகாலையா அல்லது கர்த்தரையா என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை கூட அன்று அந்த நொண்டின வாழ்க்கையை போலவே விட மோசமாய் இயேசு கிறிஸ்துவின் சபையிலே நொண்டி 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 வாழுகின்ற வாழ்க்கை வைத்திருக்கக்கூடாதே. இப்படிலாம் வாசித்து சவால் விடப்பட்டவன் எப்படி வாழ்வான்? நொண்டுவதை போல் இருந்தால் உடனே அவன் சரி செய்து விட மாட்டானா? உடனே தன்னை சீர்படுத்தி கொள்ள மாட்டானா? நடு பாதையிலே ஓடுகிறதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்று ஓட சொல்லுகின்ற வசனத்தின்படி கொஞ்சம் சாய்ந்து விட்டால் திஸ் இஸ் நாட் த ரைட் வே, இது நல்ல வழி இல்லை என்று வந்துவிட மாட்டானா? இடது பக்கம் சாய்ந்தால் உடனே திரும்பி விட மாட்டானா? he will turn, உடனே திரும்பி வந்து விடுவான். திரும்பாதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், they have not seen the glory, மகிமையை அவர்கள் காணவில்லை என்பதுதான். அது என்ன மகிமை என்று எழுந்து பார்த்தோம், சிறந்த மகிமை, மச் க்ளோரியஸ், அங்கே ஒளிந்து போகிறதா அல்ல, நிலைத்திருக்கும் அது மகிமை என்று அவர் சொல்லுவார். இப்படி கீழே அவரது மொத்தத்திற்கு கடைசியாக அவர் விவரித்து சொல்லும் பொழுது 18வது அந்த வசனத்திலே அவர் எப்படி அதை சொல்லுவார்? கர்த்தருடைய சாயலாகவே நாம் மாறிவிடுகின்ற மகிமையை சொல்லுவார். ஒரு கர்த்தாவை ஒரு கொஞ்ச நேரம் முகத்தை பார்த்து விட்டு, அதுவும் நேருக்கு நேரான முகத்தை கூட இல்லை, முதுகுப்புறத்தை பார்த்து விட்டு அவருடைய குரலை அவன் கேட்டான், அவருடைய வார்த்தைகளை அவரோடு பேசினான் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் அதை கேட்டாலும் முகமுகமாய் பார்த்தது கூட இல்லை, பின்புறத்தை அவன் பார்த்தான் என்று எழுதியிருக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, முகமுகமாய் அவரை முகமுகமாய் நாம் கண்டு அந்த கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தருடைய சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைகின்ற, தட் மீன்ஸ் க்ரோயிங் இன் த க்ளோரி, மகிமையிலே வளர்ச்சி அடைகின்ற ஒரு வாழ்க்கை என்று உண்டு அல்லவோ? நான் கேட்டதை போல் முன்பு இருந்த மனுஷன் நான் இன்று இல்லை என்று சொல்வதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், he is a man growing in the glory of God, தேவனுடைய மகிமையிலே வளருகிறவன். That is the real Christianity. If you are a real Christian like that, if you are in the real Christian church like that, you should be growing from glory to glory, better and better. I live a better living day, close by his side, I will abide, I live better every day. ஒவ்வொரு நாளும் பெட்டர் 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 என்று மாற வேண்டும் அல்லவோ? நேற்றை விட மோசமாக இன்று இருக்கிறான் என்று சொல்லுவதோ, முன்பை விட நல்லவளாக இருந்தாலும் இப்பொழுது மோசமாக இருக்கிறாள் என்று சொல்லுவதோ, இட் இஸ் அ ஷேம். அது ஒரு வெட்கம் அல்லவா? ஐ எம் கிறிஸ்டின் என்று சொல்வதற்கே வெட்கப்படுவதற்குரிய காரியம் என்னவென்றால், ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புளை விட ஐ ஆம் ஏ டிஃப்ரெண்ட் ஒன், வித்தியாசமானவன் என்று சொல்லுகின்ற அந்த க்ளோரியஸ் அந்த இடத்திற்குள் வருவது தான் புதிய ஏற்பாடையா. அதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது, அதுதான் நீங்கள் இருக்கிற சபை, அதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய இக்காலத்தை காண்பதற்கு ஆபிரகாம் கூட அவன் ஆசையாக இருந்தான், முற்புதாக்கள் கூட ஆசையாக இருந்தார்கள், தீர்க்கதரிசியும் ஆசையாக இருந்தார்கள். பேதுரு எப்படிலாம் அவர் சொல்கிறார், அவர்கள் காண ஆசையாக இருந்தார்கள். ஈவன் தி ஏஞ்சல்ஸ் வேர் eager to look into that, இதை காண்பதற்கு தூதர்கள் கூட ஆசையாக இருந்தார்கள். Such a beautiful stage there,
இங்கே நம்ம ஒரு ஸ்டேஜில் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம். எவ்ரிபடி இஸ் வாண்ட் டு லுக் அண்ட் டு யூ. உங்களை பார்க்க விரும்பும் பொழுது யூ லிவ் ஏ லோ ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் நாட் அ அபைண்டிங் க்ளோரி, நிலைத்திருக்கும் மகிமையும் அல்ல. யூ லிவ் இட் நாட் ஈவன் அந்த கொஞ்ச நேரம் பார்த்து வந்தது பாசிங் க்ளோரி என்பது கூட வைக்கவில்லை என்று வைத்திருந்தீர்கள். முகத்தில் க்ளோரி என்றே இருப்பதில்லை, அது பாசிங் க்ளோரி என்று கூட இருப்பதில்லை என்று இருந்தால் த ஹோல் திங் இஸ் சிருஷ்டிப்புகளே நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது என்று சொல்லுவார் ரோமர் 8. அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற த சன் ஆஃப் மேன் பிகமிங் ஏ சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனாய் வெளிப்படும் காலத்திற்காக ஈகராக இந்த ஸ்டேஜை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்டேஜை ஃபில்அப் பண்ணி இருக்கின்ற ஒரு சபையின் கூட்டம் அருவருப்பாய் தோன்றுவதைப் போல், அந்த காண்கின்றவர்களுக்கு வெட்கத்தை உண்டாக்குவதைப் போல் இருந்தால் அது எப்படியா நலமாக இருக்கும்? அதுபோன்ற ஒரு ஜீவியத்தை வாழ்வது கிறிஸ்தவ ஜீவியமா? அதுபோன்ற ஜீவியத்தை வாழ்வது புதிய ஏற்பாட்டினுடைய ஜீவியம் என்று சொல்வது சரிதானா? இயேசுவின் பாவத்தை மன்னிப்பார் என்று புகழுவதை நீங்கள் ஒரு நாளும் மேன்மைப்படுத்தி கொள்ளவே முடியாது. இயேசு உங்களை பாவத்தை மன்னிப்பார் என்றால் இயேசுவே உங்களோடு இருந்திருக்க வேண்டும். அவரை விரும்பி அவர் ஜீசஸ் என்று அல்ல, பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருப்பார், கூடவே இருக்கிறவராய் இருந்திருப்பாரே. ஆகவே இதுபோன்ற மகிமையை பழைய ஏற்பாட்டு நாட்களே தீர்க்க தரிசனமாய் பாடின அந்த தாவீது என்னவென்று பாடுவான்? ஒன்றையே நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண என்று சொல்லுவார். எப்படி அவர் கேட்டார்? அவர் பார்க்கவில்லையாம், ஆனால் ஒன்றை நான் விரும்புகிறேன், அதை அவர் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரே அல்லாமல் பார்க்கவில்லை. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை ஐயா, நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஒன்றே எனக்கு வேண்டும் என்று கேட்டான். என்றும் நான் மகிமையை பார்க்க வேண்டும். அவ்வப்பொழுது ஆலயத்திற்கு வரும்பொழுது பார்க்கின்றேனே ஒரு மகிமை போதாது. I should see all the times the glory of God. மகிமையை காண வேண்டும் என்று சொன்ன ஒரு சாதாரண ஒரு எளியவன் அல்ல, ஒரு ஏழை அல்ல, ஒரு சாதாரண ஒரு பங்களாவில் வசித்தவன் அல்ல. He is a king, அரசன், சகலத்தையும் உடையவன், ராஜ்யத்தை சொந்தம் கொண்டவன். தாவீதினுடைய சிங்காசனம் என்று சொல்வது, அந்த நாட்டில் யூதேயாவை ஒரு ராஜா அரசாண்டான், இஸ்ரவேலை ஒருவன் அரசாண்டான். தாவீது அரசாண்டது என்னவென்று தெரியுமா? போத் டுகெதர், யூதேயாவையும் இஸ்ரவேலையும் சேர்த்து வைத்து அரசாண்டான் ஐயா. அந்த தாவீதின் சிங்காசனம் அந்த நாட்களிலே இட் வாஸ் ஆல்மோஸ்ட் த ஹோல் வேர்ல்டு, முழு உலகத்தையும் வைத்து அவன் அரசாண்டான். அதுபோன்று அரசன் சொன்னான், அது ஒன்றுதான் என் விருப்பம், நான் எப்படியாயில் அவருடைய ஓரத்தை நான் அந்த கீறலை நான் கண்டேன், அந்த ஒளிந்து பார்த்தேன். சுனமுத்தியால் சொல்லாலே பார்ப்போம், நான் என் நேசரை அந்த சிறிய ஓட்டை வழியாய் அந்த ஒரு கிராக் வழியாய் நான் பார்த்தேன் என்று அவள் சொல்கிறாளே பாருங்கள். அட்லீஸ்ட் அதை கூட பார்க்காத ஜனங்களை நாம் என்னவென்று சொல்வது? தேவ் நெவர் அப்ரோச்டு காட், தேவன் நெருங்கி வாழ்ந்தது பழக்கமே இல்லையா? அதுபோன்றவன் கிறிஸ்தவன் என்று சொல்லவும் வெட்கப்பட வேண்டும். நான் பாவம் மன்னிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்வது சரிதானோ? அட்லீஸ்ட் அந்த உன்னத பாட்டிலே சொன்ன இந்த சூலமித்தியாலை போல் அவரை காணும், அவரை தேடினேன். அந்த ஓரத்தை நான் பார்த்த பொழுது அந்த கதவண்டையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஓட்டை வழியை பார்த்து ஐ சா மை ஸ்பவுஸ், என்னுடைய மணவாளனை கண்டேன் என்று சொன்னானே, அதுபோல் அதை கொஞ்சம் கண்டவன் இப்பொழுது கேட்கிறான், நான் என்றும் தன் மகிமையை காண வேண்டும் என்று கேட்டான். அதே தாகமுடையவர்களாக இருந்தார்கள் தான் சீசர்கள் இருந்தார்கள், அதே தாகமுடையவர்கள் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அதே தாகமுடையவர்கள் இக்காலம் வரைக்கும் வாழ்ந்த பக்தர்களுடைய குழாம் இருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்களுடைய சரித்திரங்களை நான் வாசிக்கும் பொழுது இதெல்லாம் வாசித்து என்று முடியுமோ என்று நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஏராளம் எழுதியிருக்கிறார்கள், ஏராளமான அந்த தாசர்களுடைய கூட்டங்களை நான் பார்க்கிறேனே. தேட் இஸ் ஒண்டர்ஃபுல். அது கிறிஸ்டியானிட்டி. அவள் விரும்பியது எல்லாம் இந்த பிழிப்பு கேட்டதே போல், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காட்டும். அடுத்து என்ன சொன்னான்?
அது அடுத்து என்ன சொன்னான்? அது போதும், அல்லேலூயா, அது போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும். வெறும் பாட்டிற்கு படித்துவிட்டு போய்விடுகிறார்களே. ராகம் நல்லா இருக்கிறபடியால் பாட்டி விட்டு பாடிவிட்டு ஒரு டான்ஸும் ஆடிவிட்டு அல்லேலூயா என்று ஆடிவிட்டு போனால் போதுமா? அவன் சொன்னதை போல் நெஞ்சின் உள்தளத்திலிருந்து வந்திருக்க வேண்டுமையா. புந்தியிலிருந்து வந்த ஒரு ஆர்வத்தோடு அவன் கேட்டான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், that is enough for us, அது எங்களுக்கு போதும் என்று அவன் கேட்டானே. சீசர்கள் கலங்கி போனது எதற்கு என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்வது, நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை போல் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு தீமை செய்து விட்டான், கலங்கி போயிருக்கிறதை கலங்காது, நான் அவனை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்ல வந்தார். அல்லது கொஞ்சம்தான் காசு இருக்கிறது, அடுத்த வீட்டுக்காரனை போல் நல்ல தடபடலாய் சாப்பிட முடியல என்று சொன்னவுடன் கலங்கி போகாதே, உனக்கு எல்லாம் நான் தருவேன் என்று சொல்வதற்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். இந்த மண்ணை கொண்டு வருவதற்கு நான் வரவில்லை என்று அவர் சொன்னாரே, இந்த அழிந்து போகின்ற போஜனத்திற்காகவா நான் உங்களை ஆற்றி தேற்றப்படி வந்தேன் என்று அவர் சொன்னார். இந்த உலக காரியங்களில் அவர் போதுமானவராக இருப்பாரா? 100க்கு 100 இருப்பார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கொடுக்கப்படும் என்ற இரண்டாவது பகுதியை முன்னால் கொண்டு வைத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை அவர் நாடி தேடி ஒரு நாள் வந்தது இல்லையா. அவர்கள் கலங்கினதெல்லாம் அவரே சொன்னார். இயேசு பிரான் அந்த 15வது அதிகாரத்தில் தொடர்ந்து வரும் பொழுது அவர் சொன்னார், நான் உங்களை விட்டு போகிறேன் என்று சொன்னவுடன் உங்கள் இருதயம் கலங்கி விட்டதே. வருவேன், மீண்டும் வருவேன், அப்பொழுது உங்கள் துக்கம் என்னவாய் மாறிவிடும்? சந்தோஷமாய் மாறிவிடும். லிட்டில் வயல் என்று அதை சொல்வார். கொஞ்ச காலம். லிட்டில் வயல் என்றால் கொஞ்ச நேரம்தான். கொஞ்ச காலம் என்னை காணாதிருந்தாலே உங்களுக்கு கலங்கி விட்டதே. வருவேன், திரும்ப நான் மகிமை அடைந்து உங்களிடத்தில் வரும் பொழுது என்றென்றும் உங்களோடு வாசம் செய்வேன். அப்பொழுது உங்கள் துக்கம் சொல்லுங்கள், எப்பொழுது துக்கம் சந்தோஷமாய் மாறும். மண்ணுக்காகவே இந்த பாடலை பாடி மண்ணுக்காகவே ஒரு கூட்டத்தை சேர்த்து மண்ணுக்காகவே இதையே வாஞ்சிக்கிற ஒரு பொக்குகளாக இருக்கிறதெல்லாம் கூட்டி வைத்து இது இயேசு கிறிஸ்துவனுடைய சபை என்று சொல்வது சரிதானோ? அந்த பாட்டை வித்தியாசமாய் நாம் பாடிக்கொள்வதும் சரிதானோ? முதலாவது ராஜ்யத்தை தேடி இவையெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்கிற இடத்தை சொன்னால் சரிதான் என்று நான் சொல்லக்கூடும். அதுவும் இருப்பது போதுமென்று வாழுங்கள் என்று வாழ்த்திவிட்டு செல்வார். ஆகவே அதுபோன்ற ஒரு அற்புதமான வாஞ்சையெல்லாம் ஆதி முதற்கொண்டு கொண்டிருந்து பக்தர்கள் கொண்ட வாஞ்சையெல்லாம் இயேசு பிரான் தன் சீசலை கண்டு மகிழ்ந்த வாழ்க்கை என்னவென்றால், இவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். நான் போகிறேன் என்று சொன்னவுடனே துடித்து போனார்களே. கலங்காதீர்கள், உங்கள் துக்கம் கொஞ்ச காலம்தான், போய்விட்டு வருகிறேன், சீக்கிரம் வந்து விடுகிறேன். ஒரு சிறுபிள்ளை அப்பா ஊருக்கு போகும்பொழுது இந்த ரூத் மாதிரி ஒரு சிறுபிள்ளை அப்பா போகும்பொழுது அப்பா என்று அழுது விட்டு போனால், ஒரு அப்பா 4 நாள் கழித்து வருவதாக இருந்தால் கூட என்ன ஒன்று சொல்லி போவார்? அப்பா சீக்கிரம் வந்து விடுவேன், சீக்கிரம் வந்து விடுவேன், சீக்கிரம் வந்து அழாதே என்று சொல்லிவிட்டு போவதை போல்தான் அவர் போனார். எப்படி போனார்? லிட்டில் வயல், கொஞ்ச காலம் மாத்திரம் என்னை காணாமல் இருப்பீர்கள், திரும்ப வருவேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பூரண சந்தோஷத்தை பெற்ற மக்களையா நாங்கள்? பூர்ண சந்தோஷத்தை பெற்றவன் இந்த கிறிஸ்தவன், பூர்ண சந்தோஷத்தை பெற்றவன் ரட்சிக்கப்பட்டவன், பூர்ண சந்தோஷத்தை பெற்றவன் அந்த அபிஷேகத்தை பெற்றவன். Do you have that joy, the fullness of joy? நிறைவான சந்தோஷத்தை வைத்திருக்கிறீர்களா? அதுபோன்று ஒரு சந்தோஷத்தை 16ஆம் அந்த சங்கீதத்தில் அவர் சொல்வார், பிதாவின் சந்நிதியிலே நித்திய பேரின்பம் உண்டு என்று அவர் சொன்னாரே. அவர் ஓடி சென்று எபிரேயர் 12 வாசிக்கிறதை போல் பிதாவுடைய சந்தோஷத்தை முன்வைத்து ஓடினார். என்ன சந்தோஷம்? பிதாவின் வலது வாசத்திலே போய் அமர வேண்டும், நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னதெல்லாம் மண்ணுக்குரியது இல்லை ஐயா. இந்த மண்ணுக்குரியதை நமக்கு தாங்குவாரா? கண்டிப்பாக தாங்குவார். தேவராஜ்யத்திற்குரியதை தந்து வாழ வைக்கிறவர். மண்ணுக்குரிய ராஜ்யத்திற்குரிய யாதவனும் குறைவென்று வைத்திருப்பாரோ? எந்த தாசனுக்கு வைத்திருந்தார்? இருப்பது போதும் என்று வாழ்ந்து பரலோகத்தை வைத்திருந்தார்கள். அதுபோதும் அவர்களுக்கு வாடகை வீட்டிலூടെ இருந்து கொண்டே இருப்பார்கள். பவுல் கடைசி நாட்கள் வரைக்கும் வாடகை வீட்டில்தான் இருந்தார். சொந்த வீடு இல்லை என்று அவர் கலங்கினார்? இன்னும் ஒரு நாளும் இல்லை. அதுபோன்ற காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வாரா? ஏஸ், இந்த உலக மனுஷனை எதிர்பார்க்கின்றது அல்ல, அவர்களுடைய மனது பூர்ண திருப்தி அடைந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அவர்களுக்கு தருவார்.
ஆனால் அவருடைய நிறைவான மகிழ்ச்சி என்று இருப்பதெல்லாம் கான் தேவனோடு வாழி என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த மகிமையை அவர்கள் கண்டார்களாம். மகிமையை அவர்கள் கண்டு முகமுகமாய் கண்டேன் என்று சொல்வதை போல் அப்படி அவர்கள் தினசரி அவருடைய சமூகத்திற்கு சென்று நின்று வாழ்ந்தார்களாம். அந்த மகிமையை செக் பண்ணி கொண்டார்களாம். இட்ஸ் அலைவ், இது தினசரி என்னை கவனி என்று அந்த ஒரு பேட்டரியிலே லாரியிலே வைத்திருப்பார்கள். ஒரு பேட்ரி சார்ஜ் கூட அது ஒரு நாள் வைத்து இல்லாமல் 2ஆம் நாள் போனால் சார்ஜ் அந்த ஓட்டத்தில் இறங்கிவிடும் என்று தினசரி என்னை கவனி என்று இதை போட்டிருப்பான். ஒரு சார்ஜ் இறங்குவது ஒரு நாளில் இறங்குவது என்றால் மகிமையை தேடுவதற்கு அவருடைய சந்தோஷமாய் ஆனந்த மகிழ்ச்சியோடு காலைதோறும் அவருடைய கிருபை புதிதையா, நேற்று தான் இந்த கிருபை ருசித்தேன், இன்று நான் அனுபவிக்க போகிற கிருபை இன்னும் அதிகமானது என்று அந்த வாஞ்சை அங்கே வேண்டாமா? திஸ் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதான பகுதி அதுதான். என்னவென்றால் அனைவருக்கும் உரிய பகுதியாக இருக்க வேண்டியதும் என்னுடையதாய் வைத்து வாழ்வதும் தொடர்ந்து வாழ விரும்புவதும் என்னவென்று சொன்னார், அவருடைய மகிமையை என்றென்றும் பார்த்து வாழ வேண்டும் என்பதுதான். த ஜாய் ஆஃப் த க்ளோரி, அவருடைய மகிமைக்குள் பிரவேசித்து ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, அது இந்த உலகத்தில் உள்ள பாடுகளைப் போல் எல்லா பாடுகளும் மனசுக்கு நேரடின்ற பாடுகள் அத்தனையும் அவர் வரத்தான் செய்யும். பட் இது இன்னர் ஜாய், அந்த உள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்று இருக்கிறது, எந்த மனுஷனும் அதை அகற்றிவிட முடியாது. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று சொல்வதெல்லாம் சும்மாவாக சொல்கிறார். சோறு வருகின்றபடினாலே சோர்ந்து போவதில்லை என்று சொல்கிறார். நோ இன்னவர் கம்ஸ், எங்களுடைய இருதயத்திற்கு சோர்வே வருவதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று தானே ஆண்டவர் கேட்டார். ஏன் வெளியே பார்த்து கலங்கிறீர் என்று அவர் கேட்டார். அந்த இருதயத்திலே சோர்வு என்று வருவதே இல்லை. த ஹார்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆகவே அதுபோன்ற ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது முக்காடு என்று சொல்வதெல்லாம் இப்பொழுது நாம் தேவனை பார்க்கக்கூடிய அந்த வெயில், அந்த திரை என்பதுதான். திரையை அவர் கழித்தார். இந்த பூமிக்கு இயேசு பிரான் வந்ததனுடைய முக்கியமான ஒரு செயலை செய்துவிட்டு தான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என்ன செய்தார் தெரியுமா? திரைச்சீலை மேலிருந்து கீழ் வழியாய் 2ஆய் கிழிந்தது. There was opening presence of the Father. பிதாவுடைய சமூகம் ஓப்பன் பண்ணி வைத்து விட்டாரே பாருங்கள். ஹல்லேலூயா! Is it the time you are living? இந்த காலத்தில் தான் நீ வாழுகிறீர்களா? இந்த காலத்தில் நீங்கள் வாழுகிறீர்களா? உங்களுக்கு பிதாவின் சமூகம் ஓப்பன் ஆகிவிட்டதா? ஓப்பனாக இருக்கிறதா? இன்றும் அனைவருக்கு அது ஓப்பன் ஆகவில்லை என்று தான் சொல்கிறார். இவர்கள் இன்றையும் அவர்கள் பழைய ஏற்பாட்டை போலவே அந்த திரையை முக்காடு என்று தமிழிலே அதை எப்படியோ போட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இஸ் வெயில், திரைதான் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. they have not found the father. பிதாவை கண்டதில்லை. அவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற செயலை பார்த்தால் தெய்வ பயம் அங்கே இல்லை. அவர்கள் நன்றி வாழ்கின்ற விசுவாச வாழ்க்கை இல்லை. கர்த்தருக்கான ஓடி ஆடி திரிகின்ற ஊழியங்களை செய்கின்ற பேரார்வம் அவர்களுக்கு இல்லை. உங்களுடைய ஆலயத்திலே வந்து வாசலிலே வந்து நான் வேலைக்காரனை போல் அடிமை போல் உட்கார்ந்திருப்பேன் என்று அது விரும்பினேன் என்று சொல்வார். நம்முடைய ஆலய பிரகாரத்திலே வாசலில் உட்கார்ந்திருப்பது எனக்கு போதும் என்று கேட்டது யார் தெரியுமா? ஒரு அரசன், பேரரசன் கேட்டான் அவன். அதுபோன்று வாயில் காக்கிறவனாய் கூட வாட்ச்மேன் ஊழியத்தை கூட சிறந்து செய்வேன் என்று சொன்னானே, அதுபோன்ற துடிப்புள்ள கர்த்தருக்கு என்று என்ன செய்யலாம், என்னுடைய ஆண்டவருக்கு என்ன பணியாற்றலாம் என்று தீவிரப்படுகின்ற மக்கள் இருப்பது இல்லை. யாரோ இருப்பார் என்றால் நானும் அதை மாற வேண்டும் என்று எண்ணுகின்ற துர்ப்பாக்கியம் கொண்ட மக்களை நான் பார்த்திருக்கிறேன். அவன் இல்லை, நானும் இல்லை, அவளும் இல்லை, நானும் இல்லை. அந்த பிரதர் பிரசங்க அவர் என்ன எழுந்து ஜெபிக்கவில்லை, நானும் ஜெபிக்கவில்லை. இந்த சிஸ்டர் அமைதியாகவே இருப்பார், நானும் அமைதியாக இருப்பேன். இந்த சிஸ்டர் கைதட்ட மாட்டார்கள், நானும் கைதட்டுவதில்லை. ஆர்ப்பரிக்க மாட்டார்கள், நான் ஆர்ப்பரிக்கவில்லை. இட் இஸ் யூஸ்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவ ஜீவியத்திற்குரிய பயனில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது சரிதானா? I should not be influenced by the wrong leaven. துன்மார்க்கத்துக்கு ஏற்ற புளிப்பை வைத்து துன்மார்க்கம் அடைவது சரிதானாம்? இஃப் யூ ஆர் பேர்னிங், அனல் உண்டவர்களாய் இருப்பீர் என்று சொன்னார். பக்கத்தில் இருப்பவர்களை அனல் உண்டவர்களாய் மாற்றி துடித்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் தட் லாங்கிங். அதை போன்று ஒரு ஆர்வத்தை உடையவர்களாய் இருந்திருக்க வேண்டும். மோசே, அவனுக்கே தெரியாது, அவன் மகிமை உடையவனாய் அவன் இருந்து அவன் ஆகமங்களை அவன் வாசித்த பிறகு மகிமை போய்விடும். ஹீ டசன்ட் நோ தட். அவன் அதை அறியவில்லை.
அதுபோலவே அது எப்படியெல்லாம் நிறைய சொல்கிறார். வி டோன்ட் ஹேவ் மச் டைம், அதை நான் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அங்கே பாருங்கள், புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவர் எங்களை தகுதியுள்ளவராக்கினார். 6ஆம் வசனம், அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஏன் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் அந்த ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்திருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருந்திருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் பாசிங் க்ளோரி, அந்த கடந்து போக அந்த ஊழியத்திற்கே ஒரு மகிமை என்று இருக்கிறதே, அதை விட சிறந்த மகிமை என்று அதை விளக்கி அவர் சொல்லுவார். ஆகவே மகிமை என்று சொல்வதை we can leave that the Old Testament period, அந்த பழைய ஏற்பாட்டின் மகிமை ஓரளவு வைத்திருக்க முடியும். அது குறிப்பாக அவர் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், when we preach then, அதை பிரசங்கிக்கும் பொழுது மகிமை உள்ளதாய் இருப்பதை போல தோன்றும். ஆனால் என்ன ஊழியம் என்று சொன்னால் தெரியுமா? அந்த ஊழியத்திற்கு என்ன பெயர் சொல்லுங்கள்? அக்னி தீர்ப்பு தரும் ஊழியம். என்ன ஊழியம்? இல்லை, நான் வாசித்தோமே தானே, அக்னி தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருக்குது. அது லுக் லைக் க்ளோரியஸ், பட் வென் இட் கான், அவர் வாசித்து முடிந்தவுடன் த க்ளோரி கோஸ் அவே, மகிமை அங்கிருந்து போய்விடும். த பீப்புள் ஆர் அண்டர் தட் ஸ்பெல் லைக் தேன். அதுபோல் ஒரு மேடையிலிருந்து குத்தி அதை ஆர்ப்பரித்து பேசுவதை போல் பேசிவிட்டு அவர்கள் போகும்பொழுது தி பிரிங் காண்டம்னேஷன். எப்படி ஆயிலும் காண்டம்னேஷன், அது ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும் என்று கொழுந்து விட்டு எரிகின்ற எண்ணம் வருவது இல்லையே. அதை எப்படி அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் சொல்லுவார்? எழுத்து கொல்லும், எழுத்து என்ன செய்யும்? கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு த ஹார்ட். அந்த 2ஆம் வசனத்தை சொல்வார், எங்கள் இருதயங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை பிரசங்கிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, அது உங்களுக்கு போய் உங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டது. எங்கள் இருதயங்களிலே ஜொலித்த அந்த வார்த்தை, எங்கள் இருதயங்களிலே அங்கே கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த மகிமைக்குரிய வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது, இட் கோஸ் டு யுவர் ஹார்ட். வெறும் மையினால் அல்ல என்று அதை எழுதுவார். ஆவியினாலே உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லுகின்ற மேன்மை ஒன்று இருக்கிறதே பாருங்கள். அதுபோன்று இல்லாமல் ஒரு கூட்டம் முடிந்தவுடன் இஃப் யூ ஆர் கண்டம்டு, அதை நீங்கள் அக்கனிக்குள்ளாக தீர்க்கப்படுவது என்று சொல்வது தேவன் விரும்புவதே இல்லை. நீங்கள் விரும்பவில்லை என்பது மாத்திரமல்ல, அதுபோன்று அநேகம் பிரசங்கள் இருக்கவும் செய்கிறது. அது கடந்தவுடன் ஜாலியாக இருந்து ஒன்று குதித்து விட்டு ஆடி பாடி விட்டு ஒரு கேர்லெஸ் இல்லாமல் உலகத்தாரை போலே வருவது, உலகத்தாரை போலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டதை போல், அல்லது ஒரு ட்ராமாவில் நடித்தது போல், அல்லது நாடகத்தை பார்த்தது போல், சினிமாவை பார்த்தது போல், இங்கேயும் ஒரு ஜாலி என்று போய்விட்டு போவதென்பது வேறு. சபை என்று ஒரு உணர்வோடு வருவதை போல் வருவது, ஆனால் திரும்பி போவது ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவது. எல்லாம் குதிரை ஓட்டத்தை போல் அந்த ராட்டினம் ஒன்று இருக்குமே பாருங்கள். அந்த கொடைராட்டினம் என்று அதை சொல்வார்களே, ஒன்று அதை குதிரையில் உட்காரப்போ அந்த பிள்ளை ஓடும், இன்னொன்று யானையில் உட்கார அந்த யானை ஓடும். எல்லாரும் எத்தனை பிரசங்கியில் வந்தாலும் அதிலே தான் ஏற்றி வைத்து விடுவார்கள். ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ஆக்கணிக்குள்ளாக திருக்கப்பட்டு மாறுதல் நடைபெறுவதில்லை. அவருடைய சாயலாகத்தானே நாங்கள் மறுரூபம் அடைகிறோம் என்று சொல்கிறாரே, அந்த ரூபம் மாறுவது இல்லை ஐயா. மகிமை இருக்கிற இடத்துல there should be a change there, ஒரு மாற்றம் உண்டாகிவிடும். this look God face to face. பேசுகிற ஒருவன் அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்து பேசுகின்றபடினாலே மறுரூபம் அங்கே நிகழ்ந்துவிடும் ஐயா. அது என்ன மறுரூபம்? நாட் மை பிளாக் ஸ்கின் பிகம்ஸ் ஒயிட் ஸ்கின்னாய் மாறப்போவதே, அதை நான் சொல்ல வரவில்லை. ஹீஸ் இமேஜ், அவருடைய சாயலாகத்தானே டே பை டே இட் இஸ் சேஞ்சிங். நாள்தோறும் மறுரூபம் அடைகின்ற ஒரு வாழ்க்கை அவர் சொல்லுகிறதை பார்த்தீங்களா? அதுபோன்று பிரசங்கிக்கப்படும் சபையில் இருக்க வேண்டும் ஐயா. ஒரு அக்னிக்குள்ளாக இருக்கின்ற சபையில் இல்லை. அவர்கள் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? அந்த 2ஆம் வசனத்திலே எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டு உங்களுக்குள் அது
பிரசிக்கப்பட்டு இருக்கிற அல்லது வாசிக்கப்பட்டு இருக்கிற நிறுவம் என்று சொல்லுவார். பின்பு அவர் என்ன சொல்வார் 3ஆம் வசனத்திலே, இப்பொழுது நீங்கள் அந்த மையினால் அல்ல தேவனுடைய ஆவியினாலே உங்கள் இருதயங்களிலே சதையாகி இருதயங்களில் எழுதப்பட்டவர்கள். ஒன்று எங்கள், இரண்டாவது நீங்கள். தன்னிலே எழுதப்பட்டவன் மற்றவரிடத்திலே போய் எழுதுவதற்கு ஆசைப்பட்டு இருப்பான். மை பேர்னிங், என்னுடைய டிசையர், விருப்பம் என்ன இருப்பதெல்லாம் நல்ல பிரசங்கம் கேட்டு போனோம் என்பது அல்ல. யாராவது உங்களுடைய பிரசங்கம் நல்லா இருந்தது என்று சொன்னால், ஐ நெவர் பீன் ஜாய், நான் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை. ஏனென்றால் இட் இஸ் நாட் தட் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜாய்ஃபுல் பிளேஸ் என்று இல்லையே. இட் இஸ் த டைம் டு எக்ஸ்சேஞ்ச், அது மாறுதல் அடைந்து மருவம் அடைந்து வழிகின்ற வாழ்க்கை அல்லவோ, மாறி இருக்க வேண்டும். போன வருடம் இருந்த ஒரு சகோதரன் போல் இவர் இல்லை, போன வருடம் இருந்த சகோதரியை போல் இவர் இல்லை என்று மாறுதல் அங்கே அடைந்திருந்திருக்க வேண்டாமா? எல்லாம் இருதயத்திற்கு உரியதான். கற்பலைகளே எழுதப்பட்ட வெளியே உள்ள வாக்கியங்கள் இல்லை. அதெல்லாம் வாசித்தவர்கள் செய்தவர்கள் போய்விட்டார். அவர்கள் எல்லாம் முக்காடு எடுத்துவிட்டு அவர்கள் போய் கொண்டே இருப்பார்கள். ஒளியே கர்த்தரோடு இசைந்து மருவம் அடைவார்களா என்றால் இல்லை. அதை எப்படி அதை கீழே அவர் சொன்னார், அந்த எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியம் என்று சொல்வதெல்லாம் இட் இஸ் ரிவைவிங் இன் த ஸ்பிரிட், ஆவியிலே உயிர்ப்பிப்பது தான். அந்த நாட்களிலே கத்தோலிக்க ஒரு சபையிலே ஒரு இயேசுநாதர் படம் எனக்கு ஒன்று பிடிக்கும். அது என்னவென்றால் முழுசு நான் பிடிக்கும் என்று சொல்லாவிட்டாலும் அந்த தாற்பயம் ஒன்று பிடிக்கும். அது என்னவென்றால் இயேசுநாதர் படம் போட்டு அவர் இப்படி போட்ட ஒரு போஸ் கொடுத்து வைத்து அவர் இருதயத்தை தன்னுடைய உள்ளே திறந்து வைத்திருப்பார். அந்த இருதயம் அப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கும். அவர் முள்முடி சூட்டப்பட்டதை போல் அந்த இருதயத்தை சுற்றிலும் துயரத்தை சூட்டதை போட்டதை போல் இருக்கும். அந்த இருதயம் பேர்னிங், இருதயம் எரிந்து உண்டு இருக்கிறதே பாருங்கள். நான் ஒரு முறை ஒரு புக்கை நான் முதலாவது ஆரம்பித்த ஒரு புத்தகத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு படித்து பார்த்தேன். சப்பென்று இருந்தது. எழுத்தின்படி சரிதான், ஆனால் சப்பென்று இருக்கிறதே. நான் கேட்டேன், அந்த ஆத்தரிடத்திலே நான் கேட்டேன், you want to do it in Tamil and I want some inspiration there and I want to bring out something vital. தீவிரப்படுத்தி எழுத வேண்டியிருக்கிறபடினால் நீங்கள் 50 பக்கத்தில் ஒரு புத்தகம் எழுதினால் இட் மே எக்ஸ்டெண்ட் டு 60 pages, 60 பக்கங்கள் வரும் என்று கேட்டபொழுது அவர் என்னமோ அந்த நாட்களிலே சரி என்று அவர் சொல்லி வைத்தார். பின்புதான் நான் அதை பழைய இதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இப்பொழுது எழுத ஆரம்பித்த பொழுது ஐ poured my spirit there, my life, my vitality, my excitement, என்னுடைய பரவசத்தை எல்லாம் ஊற்றி பாரீர் என்று சொல்வதோ அல்லது அவன் அங்கே வந்தான் என்று சொல்லும்போது அவன் விரைந்து வந்தான் என்று சொல்கின்ற ஒரு அட்ஜெக்டிவை சேர்ப்பதோ, ஆத்திரமும் அங்கே உணர்ச்சிகளையும் பொங்க வைத்து அந்த பற்றி எறிகின்ற வார்த்தைகளை கொட்டி வைத்து டிரான்ஸ்லேட் பண்ணி முதல் அந்த புத்தகம் சீக்ரெட்ஸ் ஆஃப் விக்டரி என்ற புத்தகத்தை பல பக்கங்கள் கூட்டி வைத்தேன். அதற்கு பிறகும் பல பக்கங்கள் கூட்டி வந்ததற்கு காரணம் ஐ வாண்ட் டு pour my spirit there, ஐ ஆம் இன்ஸ்பயர்ட் there. அங்கே ஆர்வமாய் வைத்து அதை எழுதினேன். எழுதினவர்கள் எப்படி எழுதினார்களோ that they had to answer God, but when I translated I poured my spirit there. என் ஆவியையும் மை இன்ஸ்பிரேஷன் என்ற ஆர்வத்தையும் துடிக்கும் அந்த ஆவிக்குரிய உணர்வையும் வைத்து அந்த நாளிலே அதை இயேசுவனுடைய அந்த பொன் வார்த்தைகளை கேட்டது வெறும் வார்த்தையாக கேட்டார்கள், கொள்ளும் வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள். அந்த எம்மாவசியில் சொன்னது என்னவென்று தெரியுமா? அவர் வார்த்தைகளை அவர் சொன்ன பொழுது நம்முடைய இருதயம் பற்றி நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You should be like that, not sitting smoke உட்கார்ந்திருப்பதை போல் அல்ல. You should burn. கேட்கிறவர்கள் பற்றியறிகளாக இருந்திருக்க வேண்டும். Their hearts should be burning for life. ஜீவனை அடைவதற்கும் மறுரூபம் அடைவதற்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். இல்லை என்றால் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆகமங்களை கேட்டுக்கொண்டதை போல் இருந்து ஆகமங்கள் வாசித்து முடிந்தவுடனே முக்காடு மூடப்பட்டு போக வேண்டியதுதான். முக்காடு போடப்பட்டு வாழுவது சரிதானா? திரை விலகவில்லையா? திரை ஆண்டர் விலக்கி வைத்து உள்ளே வாருங்கள் என்று அழைக்கவில்லையா? அந்த
பிரதான ஆசாரியனாய் உள்ளே சென்ற அவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை அதுதானே, எல்லாம் முடிந்தது. மேலிருந்து கீழ் வரைக்கும் அந்த திரை கிழிந்த உடனே எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ், எவ்ரிதிங் எல்லாம் முடிந்தது என்று சொன்னது முடிந்தது. அதை வாழ்ந்த பக்தர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அந்த பக்தர்களுடைய வரிசையில் நானும் இருக்கிறேன். நீங்களும் நின்றுவிட வேண்டாமா? ஐ ஆஸ்க் யூ, வேண்டாமா? வேண்டாமா? பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள். we got the glorious gospel, மகிமையான சுவிசேஷத்தை பெற்றிருக்கின்ற நாம் அதிக ஜாக்கிரதையும் விழிப்பும் உள்ளவர்களை இந்த மண்ணிலே வாழ்கிறோம். நம்முடைய சொந்த மாம்சமே விரோதம், எனக்கே ஒரு சுயம் என்று ஒன்று, சொந்த அந்த அபிலாசை கொண்டு என்னுடையது, எனக்குரியது, என்னுடைய கௌரவம், என்னுடைய மானம், மரியாதை என்று பாதுகாக்கின்ற சுயம் ஒன்று உள்ளே ஒளிந்தது எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளேயே உலகம் என்று சுற்றிலும் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பி கேர்ஃபுல், கவனமாய் வாழுங்கள். மகிமை மேல் மகிமை அடைய வேண்டுமே அல்லாமல் இந்த லோகம் தருகின்ற பேய் சொன்னானே, அந்த சாத்தான் சொன்னானே, இந்த உலகத்தினுடைய மகிமையெல்லாம் என்னுடையது என்று சொன்ன அந்த மகிமையை தொட்டு விடாதீர்கள். அது எனக்குரியது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுநாதருக்குடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு எனக்கு தாழ பணிந்தால் இதையெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்வான். பொய் சொல்கிறவன் அவன் கொடுப்பதை போல் கொடுப்பான், அழிப்பதை போல் அழிப்பான். அங்கேயா அந்த மகிமையாக நாம் வைத்து இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறோம். இட் இஸ் த க்ளோரி ஆஃப் ஜீசஸ். நிலைத்திருக்கும் மகிமையை பெற்றிருக்கிற ஜனங்கள் நாம், நிலைத்திருக்கும் மகிமையை பெற்றிருக்கும் சபை மக்கள் நாம். சபை சகோதரன் நான், சபை சகோதரி நான் என்று ஜெயக்கொடி பிடித்து வாழ வேண்டும். எத்தனை பேர் என்று அல்ல, இருப்பது கொஞ்சமாக இருந்தாலும் அத்தனை பேரும் என்று தான் இருக்க வேண்டும். அவர் பேசி கொண்டிருந்தது எத்தனை பேர் என்று இல்லை, 2 எம்மாவூர் சிஷ்யர்களாக இருந்தாலும் அது அத்தனை பேரும். அவர் ஜெபித்தது உலகத்திற்காக அல்ல, 11 பேருக்கு தான் ஜெபித்தார் என்று சொன்னாலும் அந்த 11 பேரும் உம்முடையவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்க கடவோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களை ஆசீர்வதித்து தந்திருக்க நன்றி. நாங்கள் கேட்ட அனைவரும் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிகின்ற உம்முடைய புதிய உடன்படிக்கையினுடைய மகிமையை நாங்கள் கண்டவர்களாய் செல்ல யாருக்கும் அனுகிரகம் செய்தலும். திரை விலகட்டும். உண்மையை கண்டு தரிசிக்கிற பாக்கியத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ள, எங்கள் குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.